காட்ஸிலா கிங் ஆஃப் த மான்ஸ்டர்ல அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வேற லெவல்ல இருக்கும். அதோட உயிரை விட்டுறதுனால காட்ஸிலா ஒரு நியூக்ளியர் ஃபார்முக்கு போய் அந்த கிடாராவை பஸ்பமாக்கியிருப்பாரு. ஸோ அந்த ஃபார்முக்கு என்ன மாதிரி அந்த சீனை எலிவேட் பண்ணணுமோ அதுக்கு அடித்தளம் போட்டது அந்த மாத்ராங்கிற கேரக்டர். ஸோ அதுக்கு நம்ம மாத்ராங்கிற கேரக்டர் மேலே அந்த படத்தில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். இந்த படத்தில் ஏன் வந்துச்சுன்னே தெரில. அது பாட்டுக்கு வந்து இந்த சில பல காங்கோடைய கூட்டத்தில் வந்து மூஞ்சில காரி துப்பிட்டு இருந்தது. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இந்த படத்தில் வந்து அந்த மாத்ரா சீனை தூக்குனீங்கன்னா, மாத்ரா சீனை மட்டும் இல்லை, அந்த மாத்ராக்காக வழிபடுறேன்னு சொல்லிட்டு ஒரு சீனு, அதை சுற்றி பேசுகிறேன்னு ஒரு சீனு, அந்த ஈவி மக்கள்லாம் அதுக்காக வழிபடுற மாதிரி சில விஷயங்கள் மேஜிக்லாம் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு 10 நிமிஷம் ஃபுட்டேஜே தூக்கியிருக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் காங் இன்னும் நிறையா காமிச்சிருக்கலாம், காட்ஸிலாவை காமிச்சிருக்கலாம், இல்லை அந்த ஃபைட்டு ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம். அது ஒரு மாதிரி டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்தது. மாத்ராவை கூட்டின்னு வந்து காமெடி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. காட்ஸிலாவே கூட்டின்னு வந்து காமெடி பண்ணிட்டானுங்க. நீ என்ன மாத்ரான்னு சொல்கிற அப்படிங்கிறது புரியுது. பட் இருந்தாலும் மாத்ரா எனக்கு ரொம்ப பிடிச்ச மான்ஸ்டர். அதை வந்து இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம். இல்லைனா மாத்ரா, காங் பேசி